செப்டம்பர் மாதம் 23ஆம் நாள். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சகோதரர்களும் தாயும் வந்தபோது அவர்கள் மற்றும் அங்கிருக்கிற மக்கள் இவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று பதில் இருத்துகிறார். இன்று நம்முடைய வாழ்வில் மரியாளைப் போலவும் இயேசு ஆண்டவரது உறவினர்களைப் போலவும் நம்மால் இயேசு ஆண்டவர் எங்களுடைய இரத்தத்தின் இரத்தம் என்று உறவு என்று சொல்லிக்கொள்ள தகுதி இல்லை என்று சொன்னாலும் இயேசு தான் சிலுவையிலே மீட்டுக்கொண்ட அந்த நிலையில் நாம் அவர்களது பிள்ளைகளாகவும் சகோதரர் சகோதரிகளாகவும் மாறி போயிருக்கிறோம். ஆகவே இன்று இந்த இறை நெருக்கம், இயேசுவோடு கூட இருக்கிற நெருக்கம் சிறு அவையில நாம் கொடையாக திருமுழுக்கின் மூலமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இவற்றோடு கூட அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் இந்த நெருக்கத்தை கண்டிப்பாக இன்னும் ஒருங்கிணைக்கிறது. இந்த இறை வார்த்தை மாதத்தில நாம் நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்கிற போது பல நேரங்களில ஆலயத்திற்கு வருகிறவர்கள் வெளியில செய்கின்ற செயல்கள் அதற்கு முழுமையான வேறு விதமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. விவிலியம் வாசிக்கிறோம், செயல்பாடுகள் அதற்கு மாறான செயல்பாடுகளாக இருக்கிறது. இப்படியெல்லாம் போகிற நிலையில நம்முடைய வாழ்வை நாம் இன்னும் சரியாக கட்டமைத்துக் கொண்டு இறை வார்த்தை என்கிற விவிலியத்தை வாசிக்கிறவர்களாக, மேலும் அந்த வார்த்தையின்படி வாழுகிறவர்களாக அடுத்தவர்களுக்கும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற செய்தியையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வாழ்வையும் இது அவரால் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கிற பிள்ளைகளாக மாறுகிற போது இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது, நாம் வாழ்ந்து காட்டுவது மட்டும் போதாது, மாறாக வாழுகிற சமூகத்தை இறை நற்செய்தியும் இறை வார்த்தையும் கொண்டு நாம் பாதிப்பு ஏற்படுத்துவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற அழைப்பை பெறுகிறோம் என்பதை உணர்வோமா? ஆமென்.